கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 21:21. நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நீதியை தயவை நாம் பின்பற்றும் போது கர்த்தருக்கு பிள்ளைகளாக நாம் நியாயமான காரியங்களை நாம் நிதானித்து நடப்பிக்கும் போது தயவை ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய தயவை நாம் பின்பற்றும் போது 3 ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது. 1, ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திலே உயிரோட்டமான அனுபவத்தை நாம் தரிசிக்க முடிகிறது. 2, நீதியான கிரியைகளை தேவன் நமக்கு நடப்பித்து எந்தெந்த இடத்திலே அநீதி நம்மளை அடக்க பார்க்கிறதோ அங்கெல்லாம் நீதியின் தேவன் நமக்காக வழக்காடி நீதியுள்ள நியாயாதிபதியாக நமக்காக நின்று நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். 3, மகிமையை கண்டடைய செய்கிறார். அல்லேலூயா. ஒரு மகிமையான குடும்ப வாழ்க்கை, ஒரு மகிமையான ஊழிய பாதை, ஒரு மகிமையான பொருளாதார ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில கடந்து வருகிறது. இந்த காலை வேளையிலே நீதியை செய்யும்படி தயவை நாடும்படி ஒப்பு கொடுப்போம். நீதியை கண்டடைவோம், மகிமையை கண்டடைவோம், ஜீவனை கண்டடைவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் தகப்பனே, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தயவை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு இரக்கம் செய்யும். இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு ஜீவன் இறங்குகிறது, ஒரு நீதி இறங்குகிறது, ஒரு மகிமை இறங்குகிறது. இந்த நாள் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.